நம்ம டெய்லி சாப்பிட்ற 5 ஃபுட்டு வந்து தப்பான முறையில் சாப்பிட்டுட்ருக்கோம். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம். வெல்கம் டு ஹெல்த் டைரி சேனல். நம்ம இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து எதெல்லாம் வந்து தப்பாக சாப்பிட்டுட்ருக்கோங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வந்து ரொட்டி, சப்பாத்தி. சப்பாத்தி எல்லாருக்கும் பிடிச்சது தான். மோஸ்ட்டாக வந்து சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க வந்து நைட்லாம் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க. வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். சப்பாத்தியில் வந்து ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ ஸ்கின்னுக்கும் நல்லது தான். சப்பாத்தி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி வாமிட்டிங், அசிடிட்டி, டயோரியா, வயிறே வந்து உப்புன மாதிரி இருக்கும். ஸோ மோஷன் போகிறதுக்கு முதல்ல கஷ்டப்படுவோம். இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தியை வந்து டைரெக்டாக சில பேர் வந்து ரொட்டி சாப்பிட்றேங்கிற பேரில் டைரெக்டாக சப்பாத்தியை வந்து அடுப்பில் வச்சு சுடுறாங்க. இந்த மாதிரி சுடுறதுனால பாதி தான் வெந்திருக்கு, உள்ளே வேகாமல் இருக்கிறதுனால அதை சாப்பிட்றதுனால இந்த மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுது. அதுக்கு பொறுமையாக கல்லில் சுட்டே நம்ம சாப்பிட்டா நமக்கும் ஹெல்தி தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெட் சில்லி பவுடர். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நம்ம யூஸ்வலாக சவுத் இண்டியன்ஸ் வந்து நிறைய அதிகமாக எடுத்து சாப்பிட்றோம், நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா பாடி வந்து ஹீட் ஆகுது, ஸ்கின் வந்து அலர்ஜி ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய மிளகாத்தூளை சேர்க்கறதுக்கு பதிலாக குழந்தைகளுக்குமே வயிறுக்கு வந்து அல்சர் வரும், பைல்ஸ் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய பாடி வந்து ஹீட் ஆகாதனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்வெட்னஸ் வந்து அதிகமாகுது, வேர்வை அதிகமாகுது, ஹேர் ஃபால் வருது, பிக்மெண்டேஷன் வருது, நிறமுடி வருது. இதற்கெல்லாம் பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா க்ரீன் சில்லி, பச்சை மிளகாயத்தை சேர்த்துக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது நம்ம சேர்க்கும்போது காரத்துக்கு காரமும் இருக்கும், உடம்புக்கும் எந்த தீங்கும் இருக்காது. பச்சை மிளகாயில் பார்த்தீங்கன்னா பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால நம்மளுடைய இதய செயல்பாட்டை வந்து முறையாக பராமரிக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி இஞ்சி வந்து செரிமானத்துக்கு உதவுது. நம்மளுடைய குமட்டல் இந்த மாதிரி இதுலேருந்துலாம் ஒவ்வாமை ஏற்படுறதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு உதவுது. மிளகில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, விட்டமின் சி, கே, மெக்னீசியம், இரும்பு சத்து போன்ற எல்லா ஊட்டச்சத்துக்களும் மிளகில் வந்து இருக்குது. சிவப்பு மிளகா நம்ம வந்து அடிக்கடி நம்ம சேர்க்குறதுனால குடல் வந்து புண்ணாகி அல்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் ஏற்பட்டு சில பேருக்கு ரத்தம் வந்து அது பைல்ஸாக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பச்சை மிளகா, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகை சமையலில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது பனானா, வாழைப்பழம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியதும் ஒன்று. ஆனால் அந்த வாழைப்பழத்தை வந்து எப்படி சாப்பிடணுங்கிறது இருக்குது. நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுனால இதுவுமே உடம்புல வந்து உபாதைகள் ஏற்படுத்துது. நம்ம பனானா வாங்கும்போது எப்போவுமே அதோட தோலில் வந்து டாட்டாக வந்து கருப்பாக இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல வாழைப்பழம். அதே இது வந்து அன்ரைப்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பழுக்க வைக்கிறது, அந்த மாதிரி இதை சாப்பிட்றதுனால உடலில் வந்து உபாதைகள் ஏற்படும். காம்பு வந்து பச்சையாக இருந்தது அப்படின்னா அது பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழம், அதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பழுக்க வைக்கப்பட்ட வாழைப்பழம் சாப்பிட்றதுனால ஸ்கின் அலர்ஜி, ப்ளோட்டிங், அதாவது வயிறு வந்து உப்புற மாதிரி இருக்கும். இது குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. அந்த காம்புலேருந்து பார்த்திங்கன்னா ஈவனாக பழுத்திருக்கும். அதேமாதிரி கருப்பு டாட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கி நம்ம சாப்பிட்லாம். பனானாவில் பார்த்திங்கன்னா ஹை ரிச் இன் கால்சியம் இருக்குதுங்க. அதோட தோலில் வந்து ஃபைபர் இருக்குது. ஸோ அந்த தோலில் கூட ஒட்டியிருக்கிற பனானாவும் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தி தான். அடுத்ததாக பார்க்க போகிறது ஆனியன், பெரிய வெங்காயம். அந்த வெங்காயத்தில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, நம்ம போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, நம்மளுக்கு இம்யூனிட்டிக்கு, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது ஆனியன். நம்ம யூஸ்வலாக எப்படி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து அது டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக நம்ம அப்படி சாப்பிட்றோம். அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா உண்மையிலேயே உடம்புல வந்து உபாதைகள் ஏற்படுது. நம்ம எப்படி சாப்பிட்ணும், அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சாட்டே பண்ணி, அதாவது ரொம்ப வேக வைக்காமல், ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணாமல் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு சீக்கிரமாக டைஜஷனும் ஆகும். இதனால உடல் உபாதைகள் ஏற்படாது. நம்ம பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடும் பொழுது உண்மையிலேயே வந்து அந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தா அது ஒரு கூடுதலாக டேஸ்ட் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம அப்படி சாப்பிடும்போது சாப்பிட்லாம். ஆனால் ரெகுலராக நம்ம வீட்டில் நம்ம எதுவாவது செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌனில் நிறைய ஆயில் ஊற்றி தயவு செஞ்சு சமைச்சு சாப்பிடாதீங்க. ஆனால் நம்ம ஆனியன் ரைத்தா சாப்பிட்லாங்க. ஆனியனில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூனிட்டியை வந்து ஹெல்ப் பண்ணுது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, நம்மளுடைய செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ நம்ம வந்து ஆனியனை கூட தயிர் சேர்த்து சாப்பிட்றதுனால ப்ரோபயோட்டிக்ஸ் தான். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ ஆனியன் ரைத்தா எடுத்துக்கோங்க. பார்க்க போகிறது ஹனி தான். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அதையும் எப்படி சாப்பிடணுங்கிறது இருக்குதுங்க.
நம்ம தேனில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, பி காம்ப்ளெக்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம தேனை வந்து அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பச்சை தேனை வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய பேர் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே லெமன் கூட காஃபி கூடலாம் வந்து தேனை சேர்த்து சாப்பிட்றாங்க. பிளாக் காஃபி, பிளாக் டீ சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக தேனை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வார்ம் வாட்டராக இருக்கணும். ரொம்ப சூடான பால்லையோ சூடான நீங்கள் வந்து பிளாக் டீயில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய நன்மைகள் எல்லாமே போயிடும். விட்டமின் சி, டி இருக்கிற மினரல்ஸ்லேருந்து விட்டமின்ஸ்லேருந்து எல்லாமே போயிடும். தேனை வந்து எப்போவுமே டைரெக்டாக ஹீட் பண்ணி சாப்பிடவே கூடாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ செய்யும்போது தேனை சேர்க்குறாங்க. ஆனால் அடுப்பில் வச்சுக்கிட்டே வந்துட்டு தேனை ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி சேர்க்குறதுனால அதோடய நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும், ஊட்டச்சத்து எல்லாமே போயிடும். எப்போவுமே தேனை வந்து சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.